ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு 10:30 ஆயிடுச்சு. என் பொண்ணு வந்து நைட்டு டின்னர் வந்து சாப்பிடவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. சாப்பிட வேணாம் 7:30 சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி 7:30 to 8 டின்னர் க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் அவங்க வந்து இதை பண்ணலை. இது ஒரு 2-3 டேஸாகவே நடந்துகிட்ருக்கு. நானும் பொறுமையாக சொல்லி பார்த்தேன். அவங்க வந்து புரிஞ்சிக்கலை. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு அவங்களா எப்போ கேட்குறாங்களோ அப்போ சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி கேட்கும்போது 10:15 வரைக்கும் வந்து அவங்க கேட்காம அதுக்கப்புறம் தான் பசிக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், அதாவது சாப்பாடோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம், அந்த சாப்பாடை செய்கிறதுக்கு அம்மா அப்பா 2 பேருமே அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அதோட அருமை என்ன, சாப்பாடு இல்லாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றத வந்து அவங்களுக்கு உணர்த்தினேன். அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு, சில விஷயங்கள் புரியலை. பட் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேவரட்டான அவங்களோட தோசையவும் கருவேப்பிலை பொடியையும் வச்சு கொடுத்தேன். 10:45 ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி